ஜாஃபர் சாதிக் விஷயம் மெல்ல அடங்கி வருகிறது. என்ன விளையாடியா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நம்ம ஜாஃபர் சாதிக்கு வருவோம். இந்த ஜலாலுதீன் பேரில் இவர் ஜாஃபர் சாதிக்கின் மாமா தாய் மாமாவோ ஏதோ இருக்கும். இவரை பிடிச்சா திமுகவோட வந்து ஜாஃபர் சாதிக்கு இருந்த தொடர்பு மட்டும் இல்லாமல் அதிமுகவோடு இருந்த தொடர்புகளும் வெளிவரும். நமது டிவி, நமது ரிமோட் அது இங்குதான் இருக்கும். எப்போது வேண்டுமானாலும் உடைத்து கொள்ளலாம். விசிக கூட்டணி தொண்டர்களுக்கு பணம் எல்லாம் கிடையாது. மீறி உள்ளடி செய்தால் சிதம்பரத்தில் திருமாவுக்கு நெருக்கடி கொடுப்போம் அப்படின்னு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசுவதாக தகவல். பாவம், திருமாவளவன் மாதிரி ஒரு 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 தலைவரை கூட வந்து எப்படி அடக்கி வச்சிருக்காங்க. இப்போ எலெக்ஷன்ல நிக்கிறவனே நான் கோபாலபுரத்து அடிமைன்னு சொல்றேன். நம்ம போன எபிசோட்ல பேசணும். அப்புறம் விசிகன்னா மேகதாது அணை கட்டக்கூடாது என்றால் தமிழர்களை பஸ் ரயிலில் வைத்து தமிழக அரசு கர்நாடகாவிலிருந்து கூட்டிச் செல்லலாம் அப்படின்னு வாட்டாள் நாகராஜன் வந்து சொல்றாங்க. தமிழர்களை போட்டு அதானே அர்த்தம். தமிழர்களை பஸ் ரயில் வச்சு கூட்டு போயிட்டுனா அர்த்தம் இங்கே இருந்தால் கொளுத்திடுவேன்னு அர்த்தம். இப்படி பேசுகிற அந்த ஆளை வந்து கைது பண்ணணும்னு பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்காவது வந்து திராணி இருந்ததா? ஏன் இல்லைன்னால் இது தமிழ்நாடு இல்லை, இது தமிழர்களின் நாடு இல்லை, இது திராவிட நாடு. திராவிடன் இருக்கும்போது நீங்க தமிழனை திட்டினா அவனுக்கு எப்படி உணர்ச்சி ரோஷம் வரும்? அவனுக்கு வராது. ஜாஃபர் சாதிக்குடன் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், சித்தார்த், CV பிரகாஷ்க்கு தொடர்பு என்று NCB சொல்கிறது. வேணும்னு கூட எழுதியிருப்பாங்க. ஆமா, இப்போ NCBலேயே வந்த அதிகாரபூர்வமான தகவல் வந்து என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து அந்த பேரிச்சம்பழ கதை, அதுக்கப்புறம் வந்து அண்ணா நகரில் ஒரு அரசியல்வாதியோட முக்கிய அரசியல்வாதியோட அவருக்கு தொடர்பு இருந்தது வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இத்தனை வருஷம் திமுக வந்து நீங்கள் ஏறத்தாழ 1967லேருந்து எத்தனை முறை வந்து நீங்கள் திமுக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சு இருந்திருக்கீங்க, இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. வட சென்னையை உங்களால் வந்து சொர்க்கமாக்க முடியல. இவங்க சொர்க்கம்னா என்ன? எனக்கு இப்போ மறுபடியும் ஜாஃபர் சாதிக்கு கிட்ட தான் நான் போக வேண்டியது. ஜனார்த்தன ரெட்டி மீண்டும் பிஜேபியில் இணைந்திருக்கிறாரு. இங்கிருந்து போனவர் திரும்ப வந்து சேர்ந்து ஜனார்த்தன ரெட்டி. இந்த ஜனார்தன ரெட்டி யாரு அப்படின்னு உங்களுக்கு புரியணும்னா 10 துரைமுருகன் அண்ணன். அப்போ இங்கே பாஜகவுக்கு வந்தா இங்கே எல்லாரையும் குளிப்பாட்டி புனிதராக்கிறாங்க, ஞான ஸ்நானம் பண்ணி. அப்போ பாஜக மெல்ல மெல்ல திமுக ஆகி வருகிறது. திரிசக்தியருடைய கேள்வி பதில் பாகம் பகுதி 2 தொடங்குதுங்க ஐயா. வணக்கம். தேர்தல் வந்து அனல் அடிக்குதோ இல்லையோ, ஆனால் நிகழ்ச்சி ரொம்ப களை கட்டுது, அனல் அடிக்குது அப்படின்றாங்க. ஆமாம்மா, ஏன்னா தேர்தலில் உங்களுக்கு வெயில் வேறு எக்கச்சக்கமாக இருக்குது. தேர்தல் வேறு சூடு. எங்கே பார்த்தாலும் வந்து வேட்புமனு ஃபைல் பண்ணுற இடத்துலலாம் வந்து இவன் அந்த மூணு கட்சியும் திமுக, அதிமுக, பாஜக மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க, சண்டை போட்டாங்க. போலீஸு உதகையில் வந்து பாஜக தொண்டர்கள் காயம், அப்படி இப்படின்னு பரபரப்பாக சூடாக இருக்குது. ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு கலகலப்பாக ஜில்லுன்னு ஒரு மோர் கொடுத்தா மாதிரி, அப்படி ஒரு ஜில்லுன்னு ஒரு மோர். கேள்வியே நப்பின்னை கிருஷ்ணகிரி. நான் பைத்தியம் இல்லை, பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்தவள் என்கிறாங்க தமிழிசையம்மா. நான் பைத்தியம் இல்லை, பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசையம்மா. ஆமாம், அவங்க வைத்தியர், அவங்க டாக்டர், அவங்க உண்மைதான். நான் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்தேன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விசுவோட படத்துல பைத்தியகார ஆஸ்பத்திரியில அண்ணாமலையை சொல்றாங்களா? இல்ல பைத்தியகார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியகார வைத்தியரு எந்த பைத்தியகார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியத்துக்கிட்ட தன்னுடைய பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துக்குவாரு அப்படின்னு விசு ஒரு படத்துல வந்து வசனம் பேசுவாரு. அந்த ஒரு பேர் அந்த தைரோட தேசிகனா அவர் வந்து தலையை பிச்சுக்கிட்டு அந்த இருக்கிற 4 பேர் பிச்சுட்டு ஓடுவார். இதுதான் இவங்க இது எதுக்காக பேசுகிறாங்க, இது பைத்தியத்துக்கு நான் வந்து வைத்தியம் பார்க்க வரேன்னு ஏதோ பேசுகிறாங்கன்னு. இதில் எனக்கு ஒன்று 2019 தமிழிசை அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்து தூத்துக்குடியில் MP எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க. அப்போது விசு அவர்கள் வந்து பாஜகவில் இருந்தார் கொஞ்ச நாளைக்கு. பெரிய ஆக்டிவாக ஒன்றும் இல்லை, அவர் பாஜகவில் சேர்ந்தார் எனக்கு தெரியும்.
நான் இன்ஃபேக்ட் அவர் பாஜக எனக்கு குடும்ப நண்பர், அவர் பாஜகவில் சேர்ந்தபோது உங்களுக்கு எதுக்குங்க கட்சி இல்லான்னு சொல்லி நான் கூப்பிட்டு கேட்டேன். எந்த கட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, மிக மிக நேர்மையானவர். இன்னொருத்தனுடைய காசுக்கு ஒரு காசுக்கு வந்து ஆசைப்பட மாட்டார், தன் காசையும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு நேர்மையாளர். நான் சொன்னேன், எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து காசே எதிர்பார்க்காத நேர்மையான உங்களை மாதிரியா அரசியலுக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நண்பருங்கிற முறையில் கேட்டேன். இல்லை ஏதோ ஒரு காரணம் சொன்னார், இதனால் வந்தேன்னாரு. ரைட்டு. அவருக்கு ஒரு வருத்தம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விசுன்னா அவருக்குன்னு ஒரு 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 ரசிகர் வட்டம் இருக்குது சினிமா துறையில். அது அரசியலுக்கு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அது வந்து அவரை வந்து தனக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை. இதுக்கு முன்னால் இலகணேசன் இருந்தார், பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க, டிபி ராதாகிருஷ்ணன்லாம் இருந்தபோது ஒரு விசுன்னா நடிகர் விசு அப்போ நான் பாஜகவில் இல்லாத போது கூட அவங்களாம் ஒரு மரியாதையாக இருப்பாங்க. தமிழிசை மாநில தலைவராக வந்தவுடனே இது வரைக்கும் நான் வந்து எவ்வளோ வருஷமாவோ எவ்வளோ மாதமாவோ நான் வந்து ஒரு மரியாதை நிமித்தம் சந்திக்கிறதுக்காக டைம் கேட்டேன், கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு அப்போ சொன்னார். இதே இப்போ நான் சொன்னேன் பாருங்க, இந்த வசனத்தை பேசி காமிச்சார். சினிமாவில் பேசுனது மட்டும் இல்லை, இந்த பைத்தியத்துக்கு வைத்தியர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அந்த ட்வீட்லேயும் அந்த இதுலேயும் வந்து குறிப்பிட்டு அவருடைய ட்வீட்லேயோ இமெயிலையோ போட்டார் அப்படிங்கிறத நான் அப்போவே படித்தேன். எனக்கு இப்போ வந்து இவங்க ஏன் அதை மனசில் வச்சுக்கிட்டு மறுபடியும் இவங்களா போய் வாண்டனா வண்டியில் ஏறுறாங்க, நான் வந்து பைத்தியத்துக்கு வைத்தியர்னு சொல்கிறாங்க. இப்போ விசு இருந்திருந்தால் அவர் உடனே பதில் கொடுத்துருப்பாரு, அன்னைக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லி. இருந்தால் கூட அவங்க எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. எந்த பைத்தியத்துக்கு இவங்க வைத்தியம் பார்க்க வந்தாங்கன்னு நமக்கு தெரியல, யார் பைத்தியம்னு தெரியல. தேர்தல் முடிஞ்சால் எல்லாமே தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருங்களா? எல்லாமே தெளிஞ்சிடும். சரி. அடுத்ததாக ஒரு கேள்வி. ராஜசிம்மன் பட்டுக்கோட்டை ஜாஃபர் சாதிக் விஷயம் மெல்ல அடங்கி வருகிறது, என்ன விடையா ஐயா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாரு. எப்போவுமே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பொதுவாக வந்து இருக்கக்கூடியது எப்படின்னா, ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் வந்து வந்துருச்சுன்னா அடுத்த பரபரப்பான விஷயம் வர வரைக்கும் தான் அது ஓடும். இது வந்தவுடனே அதை மறந்துடுவாங்க ஜனங்க. இது பல விஷயங்கள் அப்படி தானே. நம்ம நீட்டு தேர்வில் நம்மளே போய் கைது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீட் தேர்வுக்கு எதிராக நாங்கள் வந்து இப்போ தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் நீட் தேர்வுக்கு 2021 நம்ம என்ன வந்து சொன்னோமோ, 2019 திமுக என்ன சொல்லிச்சோ அதே தேர்தல் அறிக்கையை அப்படியே ஃபோட்டோ காப்பி எடுத்து மேலே தேதியை மட்டும் மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடியெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துருவோன்னு நமக்கு உடனே டவுட் வருது. சுங்கச்சாவடியெல்லாம் வந்து திமுக ரத்து பண்ணுதுன்னா ஜாஃபர் சாதிக்குக்காக இருக்குமோ? சுங்கச்சாவடினா செக்கிங்களா? சொல்ல வரீங்க அங்க அப்படி இருக்கும், நமக்கு தெரியல, இருக்கலாமோ அப்படின்னு நீட்டுங்கிறாங்க. அப்புறம் திடீர்னு உச்ச நீதிமன்ற கிளையை வந்து நாங்கள் வந்து நிறுவுவாங்க. இதை மாதிரி இப்போ பெட்ரோல் டீசல் விலை குறைப்போன்னு அப்பவும் சொன்னாங்க, இப்பவும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் ஒன்று தான் பாக்கி இந்த திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்ல வேண்டியது. நாங்கள் வந்து திமுக வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வாங்கினா இல்லை ஜெயிச்சா இஸ்ரேல் மீதும் ரஷ்யா மீதும் போர் தொடுப்போம். இது மட்டும்தான் இல்லை, பாக்கி எல்லாமே. இதை பார்த்து காங்கிரஸே பயந்து போயிடுச்சு. அவங்க காங்கிரஸ் தலைவர் அவங்க இல்லை காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல சொல்ல வேண்டிய விஷயம் அது. நீங்க 40க்கு 40 நீங்க வாங்கிட்டா கூட மொத்தம் 542 ஆச்சு. அதுல 272 வாங்கினாதான் உங்களுக்கு மெஜாரிட்டி. நீங்க இதெல்லாம் எப்படி வந்து உச்ச நீதிமன்ற கிளையெல்லாம் வந்து இப்படின்னு தேர்தல் அறிக்கை, இது தேர்தல் அறிக்கையை பற்றிய விஷயம். இப்போ நம்ம ஜாஃபர் சாதிக்கு வருவோம். ஜாஃபர் சாதிக்கு மேட்டர் வந்து அடங்கி போயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. வெளியில் அதை பற்றி பேசப்படலை, ஏன்னா மக்களுடைய ஆர்வம் தேர்தல் மற்ற விஷயங்களில் போயிடுச்சு. எனக்கு நேற்று வந்து டில்லியிலிருந்து வந்த தகவல், டில்லியிலிருந்து அப்படின்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமான தகவல். பாஜகவிலேருந்து இல்லை, நான் பாஜகவை பற்றி பேசல. கடந்த வாரம் இந்த மாதிரி தான் சொன்னீங்க துரைமுருகன். அதே மாதிரி டெல்லியிலிருந்து வந்த ஒரு தகவல், உளவுத்துறை தகவல்னு வச்சுங்களேன், சரியா? அவருடைய ஜாஃபர் சாதிக்குடைய மாமா ஒருத்தர் ஜலாலுதீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா. இந்த ஜலாலுதீன் வந்து எடப்பாடி பீரியட்லையும் இவர் வந்து கான்ட்ராக்டராக இருந்தவரா. எப்படி எடப்பாடி பீரியட்லையும் இவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் கான்ட்ராக்டராக இருந்தவர். இப்போ திமுக பீரியட்லையும் கான்ட்ராக்டராக இருந்தவர்.
ஒரு இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மொத்தம் 3500 பார்சல் என்னமோ அனுப்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. 5000 பார்சலுக்கு அனுப்பிச்சதுக்கான ரசீது இருக்குன்னு. இதில் பல ரசீதுகள் அதான் பார்சல் அனுப்பிச்சது அவருடைய பேரில், இந்த ஜலாலுதீன் பேரில். இவர் ஜாஃபர் சாதிக்கின் மாமா, தாய் மாமாவோ ஏதோ ஒரு மாமா. இவரும் இப்போ அப்ஸ்காண்டிங், இவரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் அவருடைய பேர் இது வரைக்கும் வெளியில் வரல. இவரை பிடிச்சா திமுகவோட வந்து ஜாஃபர் சாதிக்கு இருந்த தொடர்பு மட்டும் இல்லாமல் அதிமுகவோடு இருந்த தொடர்புகளும் வெளிவரும் அப்படின்னு நமக்கு நேற்று வந்த ரகசிய தகவல். அப்போ நீங்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கு மாற்றம் அடங்கி போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏதோ உள்ளுக்குள்ள அமைதியா இருந்ததுன்னா பெரிய அளவில் புயல் வீச போகுதுன்னு அர்த்தம். தேர்தல் வேற வருது. திடீர்னு ஜலாலுதீன் எங்கேயாவது அவர் ஜெய்ப்பூர்ல உட்காந்துருந்தாரு, உதய்பூர்ல படுத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி டப்புன்னு அரெஸ்ட் பண்ணி கணக்கு அமைச்சு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. தேர்தல் வர்றதுனால இன்னும் பரபரப்பாக ஜாஃபர் சாதிக்கு வந்து அதை யாரும் மறக்க வேண்டாம், மறந்து போக வேண்டாம். நிச்சயமாக மறுபடியும் பரபரப்பாகும் என்று நான் நம்புகிறேன். அல்லது சேவியர் தாஸ் தென்காசி, நமது டிவி நமது ரிமோட் அது இங்குதான் இருக்கும், எப்போது வேண்டுமானாலும் உடைத்து கொள்ளலாம். டிவிக்கான 2 ரிமோட்டுக்கு டிவிக்கான கரண்ட்டு, ரிமோட்டுக்கான பேட்டரியை எடுக்க நினைப்பவர்கள் தான் நமக்கு முக்கியம். உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? கேட்டவர் வந்து சேவியர் தென்காசி கேட்டுக்கிறார். அவருக்கு இல்லை நான் ஏதோ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நம்மளை போய் ஏன் இப்படி டென்ஷன் பண்ணுறாருன்னு தெரியல. கமலஹாசன் பேசுறதுக்கெல்லாம் நம்மகிட்ட அர்த்தம் கேட்டா நமக்கு என்ன அவ்வளவு, நம்ம இப்படி நமக்கு வந்து அவ்வளவு அறிவு நமக்கு இருக்கா? அவர் பேசுகிற அளவுக்கு அவரெல்லாம் ஞானி. அவர் பேசுறதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியுமா? அவர் அப்போது திமுகவை எதிர்த்து ரிமோட்டை உடைப்பேன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா ரிமோட் இங்கே தான் இருக்குதான், டிவி இங்கே தான் இருக்குதான், எப்போ வேணா உடச்சிக்கலாமா? அப்போ என்ன அர்த்தம்? எப்போ வேணா திமுகவை நான் வந்து இதே மாதிரி விமர்சனம் போன தடவை கேவலமாக பண்ண மாதிரி விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் இப்போது டிவி உள்ள கரண்ட் இருக்குது பாருங்க, அந்த கரண்ட்டை யார் வச்சிருக்காங்க, அப்புறம் ரிமோட்ல இருக்கிற பேட்டரி யார் வச்சிருக்காங்க, அதாவது பாஜக மத்திய அரசு அதை சொல்றாரு, அவங்க தான் நமக்கு முக்கியம்னு. அப்போ இதுக்கு முன்னால கட்சி ஆரம்பிக்கும் போது டிவியில கரண்ட் வரும்ன்றது இந்த ஆளுக்கு தெரியாம இருந்துச்சா? இப்பதான் தெரிஞ்சிச்சா? ரிமோட்ல பேட்டரி இருக்குன்றது அப்ப தெரியலையா? இப்பதான் தெரிஞ்சிச்சா? எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருதுங்க. டிவிக்கான கரண்ட்டு, ரிமோட்டுக்கான பேட்டரியை எடுக்க நினைப்பவர்கள் தான் நமக்கு முக்கியம். நமக்கு முக்கியம்னா என்ன அர்த்தம்? அது எடுக்க நினைக்கிறது மத்திய அரசு, பாஜக. ஏன்னா அவர் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால யார் அவர் வந்து விமர்சனம் பண்ண போறாரு? மோடி அல்லது பாஜகவை தான் பண்ணிட்டு போட்டோம். ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பேசக்கூடாதா? ஏற்கனவே தேர்தலில் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இந்த அணிக்கு போடுறதா ஓட்டு, அந்த அணிக்கு போடுறதா, இந்த அணிக்கு போடுறதான்னு இப்படியெல்லாம் பேசுனா அதுக்கு அர்த்தம் புரியாமல் அவன் மண்டை காஞ்சி விடுவான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் மேட்ரை நம்ம வந்து அக்கா தமிழிசை கிட்ட நம்ம ஒப்படைச்சிருவோம். அவங்க பாவம் இல்லை இல்லைங்க, எதுக்கோ வைத்தியம் பார்க்குறேன்னு சொன்னாங்கல்ல அவங்க. அதுக்கு சொல்ல நீங்க பைத்தியத்துக்கு நம்ம வந்து கமலஹாசனை போய் நம்ம போய் பைத்தியம்னு சொல்லலாமா? இல்லைங்க, அவங்க சொன்ன வார்த்தையை கமலஹாசனை பைத்தியம் நம்ம சொல்லக்கூடாது. இல்லைங்க, நீங்க என்ன கமலஹாசனை பைத்தியம்னு நம்ம சொல்லக்கூடாது. பைத்தியம் நம்ம பேர்ல கேஸ் போட்டுடும். சொன்னா கேளுங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை நான் சொல்லல, திரும்ப தெளிவா சொல்ற பாருங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கிறேன்னு சொன்னா அந்த அம்மாவை அவங்க கிட்ட அனுப்பிச்சா ஏதாவது ஒரு வைத்தியம் இந்த தேர்தலுக்கு அப்புறமாவது ஏதாவது ஒரு வைத்தியம் நடக்கலாம். ஏன்னா அவங்களும் நான் வந்து பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பேசிட்டா பரவாயில்ல. இப்போ இல்லைன்னா என்ன ஆயிரும்? இப்போ வந்து இவர் இப்படி பேசிக்கிட்டே இருந்தான்னு வைங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் நம்மளையும் நீங்களும் நானும் உட்பட பைத்தியம் ஆயிடுவோம். நம்ம எல்லாருமே தமிழிசை டாக்டர் தமிழிசை கிட்ட போற மாதிரி ஆயிடும் இல்லையா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி 2 பேரும் தலைவர் உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதோ கட்சி உடன்பாடுலாம் பேசினாங்களே, என்ன அவர் பேசி அவர் என்ன புரிஞ்சுன்னு இருப்பாங்க? எனக்கு புரியல. அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. யாரோட பேசினாரு? முதல்வர் ஸ்டாலினோட, திமுகவோட பேசினேன். சமரசமாய் தான் இப்போ அவருக்கு வந்து ஒரு நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து அவர் முதல்வர் வந்து இப்போ பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து பதில் சொல்லி தான் வந்து ஏதோ ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறார். அவர் வந்து 4 பேரோட ஆலோசனையை கேட்டு, கூட இருக்கிறவங்க ஆலோசனையெல்லாம் கேட்டு அது பிரகாரம் அவர் ஆட்சி நடத்துகிறாரு. தான் மட்டுமே வந்து தன்னுடைய அந்த அறிவை மட்டுமே பயன்படுத்தி ஆட்சி நடத்துவது வந்து அது ஒரு இது அழகல்ல, ஒரு அரசனுக்கு அழகல்ல, ஆள்பவனுக்கு அழகல்ல. சுற்றி இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம பண்ணுவோன்றாரு. இவர் ஏதோ பேசிட்டு போனோன்னா அவர் அப்படி போனோன்னு
ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னு தான் புரியல. ஒரு சீட்டு கொடுத்துருவோம், இல்லைன்னா மறுபடியும் வந்துடுவாரு பேசுறதுக்கு. திருப்பியும் வந்துட்டாருன்னா என்ன செய்யறது? அதனால அவர் திரும்பி வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு சீட்டு அனௌன்ஸ் பண்ணிருங்க, அதோட நம்மளை விட்டுருங்க. புட்சால்தனமா பண்ணிட்டாரு முதல்வர். அதுக்காக தான் ஒரு சீட்டுன்னு முடிவு பண்ணி கொடுத்துட்டாரு. அதை சொல்லிட்டாரு அவரு. நம் குரல் அங்கு ஒலிக்க, நம்மில் ஒருவர் அங்கு வந்து பாராளுமன்றத்தில் குரல் ஒலிக்கும்னு. ஜெயிச்சாதான் ஏன் வந்து போய் ஒலிக்க முடியும்? ஜெயிக்கலன்னா பாராளுமன்ற வாசல்ல போய் நம் குரல் ஒலிக்க வேண்டியதுதான். உள்ள போய் ஒலிக்க முடியாது. பார்க்கலாம் உள்ளேயா வெளியான்னு. உள்ளேயா வெளியா, அது என்னமோ அந்த உள்ள வெளியில நாடுவாங்களே, உள்ளேயா வெளியிலையான்னு பார்த்துருவோம். வீர கதிரேசன் சேலம். விசிக கூட்டணி தொண்டர்களுக்கு பணம் எல்லாம் கிடையாது, மீறி உள்ளடி செய்தால் சிதம்பரத்தில் திருமாவுக்கு நெருக்கடி கொடுப்போம் அப்படின்னு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசுவதாக தகவல். திருமாவின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க திரிசக்தியார். இதற்கு பதில் ரொம்ப அராஜகமாக இருக்குங்க. என்னமோ ஒருத்தன் உட்காந்து பதில் சொல்றானதுக்காக திருமாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு அது திருமா கிட்ட கேட்க வேண்டிய அனுபவம் எப்படி கேட்குறாங்க. இல்லை, நான் அந்த இதை பார்த்தேன். தருமபுரியில் திமுக கூட்டணி நிர்வாகிகளுடைய கூட்டம் நடந்திருக்கு. அண்ணன் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருக்காரு. அங்கே வந்து பேசும்போது கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த ப்ரெஸ்ஸு கிஸ்ஸு இந்த மற்ற ஆட்கள்லாம் உதிரி ஆட்கள்லாம் வெளியில் போக சொல்லி கதவை சாத்திட்டு என்ன பேசியிருக்காருன்னா, அப்போ வந்து கூட்டணி கட்சி முக்கியமாக விசிகாவை சேர்ந்தவங்க வந்து, அண்ணே நம்ம ஆளுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, தேர்தல்னாலே அதானே எல்லா கட்சியுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும், அதை சீட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு பொட்டி கொடுக்குறது, அப்புறம் களத்தில் இறங்கும்போது டெய்லி பேட்டா இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறது, இப்படியெல்லாம் இது வழக்கமாக எல்லா கட்சிகளும் இதை தான் செய்கிறாங்க. நம்ம அதில் ஒன்றும் கட்சி பேதம் இல்லாமல் சொல்கிறோம். அப்போது வந்து எவ்வளோ கொடுப்பீங்கன்னு. இந்த தடவை காசெல்லாம் கிடையாது, காசு இல்லாமல் உங்களுக்கு சீட்டு கொடுத்ததே அதிகம் எங்க விசிகாவுக்கு. நீங்கள் வேலை பாருங்கள். எதுக்கு? திமுக கூட்டணிக்கு. இதை தாண்டி போன தடவை மாதிரி சில பேர் பண்ண மாதிரி விசிகளை பண்ண மாதிரி உள்ளடி பண்ணீங்க. உள்ளடினா அதான் திமுக பண்ணியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் பண்ணீங்கன்னா சிதம்பரத்தில் இதே உள்ளடி பண்ணி திருமாவுக்கு நெருக்கடி. ஞாபகம் வச்சுங்க. இங்கே உள்ளடி பண்ணீங்க தருமபுரி மற்ற தொகுதிகளில், சிதம்பரத்தில் திருமாவுக்கு நெருக்கடி. இதுக்கப்புறமும் விசிக தலைவர் திருமாவளவன் வந்து அந்த கூட்டணியில் இருக்காரு. நம்ம நினைக்கிறோம் அவர் ஒரு தன்மானமுள்ள தமிழர் அப்படின்னு நமக்கும் வந்து நம்பிக்கை இருக்கு. பாஜக உள்ள வந்துடும் சார். இந்தி 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 வந்து உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும். அப்புறம் அவன் பேர் என்ன, பானிபூரி உள்ளே வந்துடும், பான்பராக் வாயன் உள்ளே வந்துடுவான் இப்படின்னு சொல்லி பாவம் திருமாவளவன் மாதிரி ஒரு 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 தலைவரை கூட வந்து எப்படி அடக்கி வச்சிருக்காங்க. காசெல்லாம் கேட்டால் கொடுக்க முடியாது, வேலை பாரு. இப்போ புரியுதுங்களா? ஏங்க திமுகவில் இருக்கிறவனே, எம்பி எலெக்ஷனில் நிற்கிறவனே நான் கோபாலபுரத்து அடிமைன்னு சொல்கிறான். நம்ம போன எபிசோடில் பேசணும். அப்புறம் விசிகன்னா வெங்காயம், கட்சிக்காரனே அடிமை, என் கட்சிக்காரனே அடிமை. அப்புறம் நீ வந்து காசு கேட்டு அதை கேட்டு இதை கேட்டு வந்து ஏதோ அது வந்து ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தோமா, ஏதோ டீ வாங்கி கொடுத்தோமா, குடிச்சிட்டு வந்து வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்றான். யார? விடுதலை சிறுத்தை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தையை சொல்வதை வந்து நம்ம வந்து விடுதலை சிறுத்தை மட்டும் அந்த கட்சியை மட்டும் நீங்க எடுத்துக்கூடாது. இவங்க தான் சாதியத்தை ஒழிக்கிறவங்க. ஏன்னால் அந்த சாதி திமுரு. நான் உடனே சொன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வன்னியருக்கு எதிரானவரான்னு யாரோ கேட்குறாங்க. இதுவே வந்து நான் வந்து பாமக வந்து இந்த ஷாடோ பட்ஜெட், நிழல் பட்ஜெட் ஒன்று போடுது, மதுவிலக்கை வந்து ஆரம்பத்திலேருந்து ஆதரித்து, அதாவது மதுக்கடையை ஒழிக்கணும்னு பேசுகிற கட்சின்னு சொல்லி பாராட்டியிருக்கோம். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆமா அந்த வன்னியருக்கு எதிரானவரா திரிசக்தி அப்படி யாரோ 2 பேர் கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னால், நீங்கள் விசிகாவை மட்டும் சொல்லுகிறீர்களா, இல்லை ஒரு சாதியை வந்து டேய் ஏழே அடிமை, நீ வந்து வேலை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன காசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீ வேலை பார்க்கணும் சொல்ற மாதிரி இல்லை. இதுதான் இவங்க தான் வந்து சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. சரி, லாவண்யா குமார் திருச்சி. மேகதாது அணை கட்டக்கூடாது என்றால் தமிழர்களை பஸ் ரயிலில் வைத்து தமிழக அரசு கர்நாடகாவிலிருந்து கூட்டி செல்லலாம் அப்படின்னு வாட்டாள் நாகராஜர் வந்து சொல்றாரு.
அந்த வாட்டாள் நாகராஜுங்கிறது வந்து அந்த காலத்துலேருந்தே தமிழர்களுக்கு எதிரான ஆடு. எப்போல்லாம் வந்து பெங்களூரில் கிட்டத்தட்ட 30% வந்து தமிழர்கள் வாழும் பகுதி. அங்கே வந்து ஏதாவது இங்கே வந்து இந்த கர்நாடகா காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வந்துக்குன்னா உடனே வந்து தமிழர்கள் வாழும் பகுதியில் பூந்து அடிப்பாங்க. அந்த தியேட்டர்லாம் கொளுத்துவாங்க, தமிழ் படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணது இந்த வாட்டாள் நாகராஜ் தான். அவருக்கு ஒரு 70 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. ஆனாலும் இன்னும் அதே துடிப்போடு தான் இருக்கார். அந்த கன்னட சங்கங்களின் அமைப்புடைய கூட்டமைப்பு தலைவர் அவர் தான். அவரும் இன்னும் யாரோ இருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் மேகதாது அணையை வந்து கட்டக்கூடாதுன்னு சொன்னால் முதல்ல ரஜினிகாந்தும் கமலஹாசனும் கர்நாடகாவுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் மேகதாது அணையை வந்து கட்டணும் நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நீங்கள் இங்கே உள்ளே வரக்கூடாது. ஒன்று. அடுத்தது, இந்த மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு தமிழக அரசு சொல்கிறதா இருந்தால் எல்லா தமிழர்களையும் பஸ் ரயில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இருந்தாங்கன்னா போட்டுருவேன். ஆமாம், இது கூட்டணி, இண்டி கூட்டணி. நாங்கள் பாசம் இதில் இப்போ தான் எனக்கு இல்லை உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் பிரித்து விட்றீங்க, நீங்கள் கலைக்கிறீங்க எங்களை. இல்லை, இப்போ தான் வந்து எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, சில சமயத்தில் இப்படி தான் நம்ம வந்து வேண்டாமல் ஞாபகத்துக்கு வரும் நினைவுக்கு, நம்மளை அறியாமல். விசிகான்னு பேசணுமா, உடனே அதே நினைவில் மனசு இன்னும் திருமாவளவன்கிட்டே இருக்குது. அண்ணன் திருமாவளவன்கிட்டே. திருமாவளவன் பார்த்தா நேற்று தான் ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். கர்நாடகாவில் நாங்கள் வந்து காங்கிரஸோடு சேர்ந்து 5 தொகுதியில் நிற்கிறோம், ஆந்திராவில் 6 தொகுதியில் நிற்கிறோம், பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாம் போய் கேட்க வேண்டியதானே. தமிழர்கள்லாம் பஸ்ஸில் ரயிலில் ஏற்றி அனுப்பிச்சா அப்புறம் அங்கே தொகுதியில் நிற்கிறது கூட ஆள் கிடைக்க மாட்டான். எல்லா தமிழனும் பஸ் ரயிலில் ஏறி இங்கே வந்துட்டாங்கன்னா அங்கே நிற்கிறதுக்கு விசிகாவுக்காகவோ இல்லை வேறு நம்ம தமிழ்நாட்டுடைய வேறு கட்சிகளுக்கு ஆதரவாகவோ யார் அங்கே இருக்க போகிறாங்க. ரெண்டாவது, இப்படி ஒருத்தர் சொல்கிறான்னா தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர்ப்பா, ஆனால் யாருக்கெல்லாமோ வந்து அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் வந்து மோடிக்கு எதிராக பேசுகிறாரு, அவங்களாம் இந்த அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க. அண்ணன் துரைமுருகன் வந்து வீர சவால்லாம் விடுறாரு. அப்போது இதே வந்து காவிரியில் வந்து இப்படி இப்போ காவிரிக்காக பேசுவாங்க. இப்போ வந்து மேகதாது ஏறக்குறைய அதே காவிரி அதோடைய தொடர்ச்சி தானே மேகதாட்டு. அது வந்து அந்த அணை வந்து அதை பற்றி பேசுனா இங்கே யாராவது ஒரு அமைச்சர், திமுகவை சேர்ந்த அமைச்சர் இல்லை ஒரு அரசியல்வாதி யாராவது வந்து வாட்டாள் நாகராஜ் பேசுனது வந்து தவறு, அவரை கைது செய்ய வேண்டும். தமிழர்களை போட்டு அதானே அர்த்தம். தமிழர்களை பஸ் ரயில் வச்சு கூட்டு போயிட்டுனா அர்த்தம் இங்கே இருந்தால் கொளுத்திடுவேன்னு அர்த்தம். இப்படி பேசுகிற அந்த ஆளை வந்து கைது பண்ணணும்னு பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்காவது வந்து திராணி இருந்ததா? ஏன் இல்லைன்னால் இது தமிழ்நாடு இல்லை, இது தமிழர்களின் நாடு இல்லை, இது திராவிட நாடு. திராவிடன் இருக்கும்போது நீங்க தமிழனை திட்டினா அவனுக்கு எப்படி உணர்ச்சி ரோஷம் வரும்? அவனுக்கு வராது. நீங்கள் தமிழர்களாக இருந்தாதான் அந்த சொரணை வரும். இங்கே ஆட்சி செய்பவர்களிலிருந்து முக்கால்வாசி அரசு, நான் வந்து தெலுங்குக்கோ கன்னடத்திற்கோ மலையாளத்துக்கோ எதிரானவன் இல்லை. அவங்க மண்ணுக்குண்டான அரசியல் நடத்துற மாதிரி இவங்க இந்த தமிழ்நாடு, நீங்க தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான முன்னுரிமை வந்து கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க வந்து அவன் ஊர்ல போய் கேட்டாதான் அது தப்புன்னு சொல்லலாம். இங்க வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தானே கேட்குறோம், அது கூட கேட்க மாட்டோம். அது பாதிச்சிடும். ரெண்டாவது, எங்களுடைய திராவிட கொள்கையை அடிபட்டுடும். திராவிட கொள்கையே, இந்த கொள்கை எதுக்காக திராவிடம்? தமிழனை ஆத்து தண்ணி வந்துச்சுன்னா அவன் தண்ணி விட்டானாக்கா மண்ணு சுரண்ட முடியாது, மணல் கொள்ள கடத்த முடியாது. 60,000 கோடி நீங்க கொடுப்பீங்களா? கரெக்டுங்க. 60,000 கோடி எடுத்துட்டு போயிட்டீங்களா? நீங்க பேசுறது அக்கப்போரா இருக்கு. கரெக்டு, அதை தான் சொல்றேன். இங்க இருக்கிற தமிழர் எந்த அரசியல்வாதி தமிழருக்கும் இதை வாட்டாள் நாகராஜை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கோ இல்லை, அதே நான் என்ன சொல்றேன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான், அதிமுக பாஜக தலைவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். திமுகவை மட்டும் நான் விமர்சனம் பண்ணல, எல்லா கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வாட்டாள் நாகராஜுக்கு எதிராக வந்து நீங்கள் குரல் கொடுக்க வேணாமா? டேய், தமிழ்நாட்டிலேருந்து போனவனை வந்து நீ பஸ் ரயில் வச்சு அமிச்சா இங்கே வந்து உங்கள் கண்ணாடிக்காங்க வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்? குறைந்தபட்சம் நீங்கள் பதிலுக்கு பதில் அப்படி சொல்லலைன்னா கூட இப்படி பேசுவது தவறு, அவர் மீது வந்து கர்நாடக அரசு வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும்னு கேட்கலாமா வேணாமா? இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. கேட்கணுமா வேண்டாமா? நீ பதிலுக்கு வேணா அவனை வந்து கன்னடர்களை நாங்கள் அடிப்போம்னு சொல்ல வேண்டாம், அது வன்முறை வேண்டாம். இந்த மாதிரி தமிழர்களை பேசுவது வந்து வன்முறையை தூண்டுவது, இனக்கலவரத்தை உண்டு செய்வது என்று யாராவது இங்க வந்து சொல்லணுமா இல்லையா? அது சொல்ல மாட்டோம். மானம் ரோஷம் சொரணை ஒண்ணுமே கிடையாது. கேட்டா அந்த மானம் ரோஷம் சொரணை இல்லாம இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா
ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா திராவிடம். ராணி வேல்முருகன் பண்ருட்டி தேர்தல் தேதியை ஜூன் 19 என்று உளறுகிறாரே உதயநிதி, இவருக்கும் துண்டிச்சீட்டு பிரச்சனை தானா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கேட்கலங்க, ராணிப்பேட்டை வேல்முருகன் உள்ள எடுத்துன்னு போனோம்னா இல்லை எதுக்கும் வந்து ஏதாவது நம்பர் இருந்தால் அட்ரஸ் வாங்கி வச்சுங்க. நம்மளை தேடி யாராவது வந்தால் நம்ம வந்து அட்ரஸை கொடுத்து அனுப்பலாம். இல்லை என்னன்னால் நான் கூட வந்து இது பார்த்தேன், அந்த வீடியோ இதில் கிளிப்பிங்கில் பார்த்தேன். அவருக்கு அவங்க தாத்தாவுடைய பிறந்தநாள் ஞாபகம் இருக்குது. ஜூன் 4 தாத்தாவுடைய பிறந்தநாள், ஜூன் 19 தேர்தல் தேதி, ஜூன் 3 வந்து தாத்தாவுடைய பிறந்தநாள், ஜூன் 4 வந்து தேர்தல் முடிவு. தேர்தல் ஜூன் 19 நடத்தி 15 நாள் முன்னாலேயே முடிவு எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை ஒரு கால் இதில் வேறு ஏதாவது அர்த்தம் இருக்குமா? இல்லை நான் கொஞ்சம் டீப்பாக யோசனை பண்ணுறேன். ஜூன் மாதம் 19ஆம் தேதி தேர்தல் வச்சு 4ஆம் தேதியே 40க்கு 40 தொகுதி திமுக ஜெயிக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அப்படின்னா அதில் வேறு அர்த்தம் ஏதோ இருக்கா மாதிரி உங்களுக்கு தோடுதா? உடனே நீங்கள் வந்து யோசனை பண்ணி இதை கள்ள ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை நீங்கள் பண்ண மாட்டீங்க. இல்லைங்க, பண்ணிடக்கூடாதுன்றதை நான் வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். அப்போ சொல்கிறாரு. சரி, இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, கலைஞர் கருணாநிதி அவருடைய கொள்கைகளின் பேரில் அந்த பல விஷயங்களில் வந்து நம்ம கருத்தியலில் வந்து நமக்கு வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருக்கலாம், எந்த தலைவரோடையுமே இருக்கலாம், அதில் பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் வந்து 94 வயசு நம்ம இருந்தார். கடைசி ஒரு 2 வருஷத்தை தவிர அதுக்கு முன்னால் வரைக்கும் அவர் ரொம்ப ஆக்டிவாகவும் அந்த அவருடைய வழக்கமான அந்த ஷார்ப், அந்த கேட்டோன்னா அப்படி அந்த கூர்மையாக பதில் வரும், அந்த ஒரு நகைச்சுவை, கிண்டல், அதே சமயத்தில் எதிராளியை வந்து தாக்கும் கரெக்டான ஒரு அஸ்திரம், இது இவ்வளவும் அவர்கிட்ட அந்த 90-92 வயசு வரைக்கும் இருந்தது. அப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்துட்டு நம்ம வந்து பூனை மேல் மதில்னு படிக்கிறோம், துண்டு சீட்டை பார்த்து. இது அது பேர் என்ன, அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் யாரோ வந்து மேடையில் உட்கார்ந்துருக்கிற 2 பேர் வந்து காதில் வந்து மைக்கு கிட்ட சொல்கிறாங்க, கொண்டு வர மாட்டோம். அவருடைய மகன் அதான் வந்துட்டு உதயநிதியும் போய் சொல்கிறாங்க, சாரி அது வந்து கொண்டு வர மாட்டோம். சீட்டை பார்த்து படிக்கிறதுக்கு அவருக்கு பிரச்சனை, ரைட்டு, அவருக்கு கூட வயது உடல் நலம் சொல்லலாம். உதயநிதிக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்து நான் இதை வந்து கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆளுங்க இந்த வலைதளம் வந்துச்சு பாருங்க, இந்த வலைதளம் வந்தவொன்னு முன்னாலெல்லாம் பத்திரிகையில் வந்து ஏதோ செய்தி போடுவாங்க, ஒரு ரிப்போர்ட்டர் எழுதுவார், சப் எடிட்டர் பார்ப்பார், அதுக்கப்புறம் எடிட்டர் பார்ப்பார். கொஞ்சம் அதிகப்படியாக இருந்ததுன்னா கரெக்டாக அவர் கத்திரிக்கோள் போட்டு ஓரளவுக்கு பத்திரிகையெல்லாம் தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து கரெக்டாக வந்து பத்திரிகையெல்லாம் அவங்க வேலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்றதுனால கத்திரிக்கோளுக்கே தேவையில்லை, அவங்க அந்த செய்தியே வந்து அவங்களுக்கு டேமேஜ் ஆகும்னா அந்த செய்தியே போடுறதில்லை எல்லாரும், சரிங்களா? இது வந்து ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, யூடியூப்பில் இல்லை வந்து மற்ற வலைத்தளங்களில் ஆளுக்கால் அவனே வந்து ரிப்போர்ட்ரு, அவனே சப் எடிட்டரு, அவனே எடிட்டரு இப்போ போடுறான். இதில் வந்து இதில் பார்த்தேன் வலைத்தளத்தில் உதயநிதி வந்து அவரை வந்து அவர் பேசுனது வந்து போதையில் பேசினாரா? அவர் போதையில் பேசினாருன்னு நான் சொல்லலை, அவர் போதையில் இருந்திருக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும். ஒரு அமைச்சரை, ஒரு தலைவரை பார்த்து அப்படி சொல்றது அநாகரிகம், அந்த செயலில் நான் ஈடுபட மாட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களான்னு எனக்கு கேளுங்களா? நீங்கள் ஏதாவது அப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா? எதுவுமே நினைக்கலைங்க. நினைக்கலைங்க? நான் நினைக்க மாட்டேன். நீங்கள் நினைக்க மாட்டீங்க, நீங்கள் அப்படியே பச்சை குழந்தை, எனக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னால், 4 பேர் எழுதுகிற மாதிரி ஏன் வந்து வச்சுருக்கீங்க? அந்த துண்டு சீட்டை பார்த்து சரியாக படித்து தொலைக்கக்கூடாதான்னு நான் கேட்குறேன். எழுதுகிறவனை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டுடைய ஒரு அமைச்சரை பார்த்து, நாளைக்கு முதல்வர்னு சொல்லக்கூடியவரை பார்த்து வாட்ஸ்அப்பில் எடுத்து பாருங்கள், போதையில் சொல்லிட்டாரா? இது அவனுடைய கற்பனை, நமக்கு தெரியுது, வம்பு பண்ணுறதுக்காக எழுதுறான்னு தெரியுது. பட் அதை வந்து சரியாக படித்து வச்சுட்டா அந்த தொல்லை இல்லாமல் இருக்கும். ரைட்டு, நம்ம வந்து கொஞ்சம் இது அரசியல்வாதிகள் வந்து இப்போ இந்த வலைதளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆபத்துக்களை வந்து 20 நாள் இருக்குங்க, பிரச்சாரத்துக்கு 18 நாள் இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா உஷாரா கேட்கணும்னு தெரியல. இல்லைங்க, உஷாரா இருங்க. நான் அரசியல்வாதிகள் சொல்றதெல்லாம் வந்து ஐயா கண்ணாமுன்னான்னு எழுதிடுவாங்க,
நீங்க வந்து ராவணால திருசக்தியார் மாதிரியோ ஏகலைவன் மாதிரியோ நாகரிகமா நடந்துப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. வலைதளத்துல அவங்க வேற விதமா வந்து எதாவது எழுதி விட்டுறா, கொஞ்சம் உஷாரா. அவங்க ஒரு வலைதளத்துல ஒருத்தர் பாக்குறேன் தே மாவன அப்படின்னு திட்டுறாரு. ஐயோ, நீங்க வலைதளத்துல இருக்குது. ஆனா ஒண்ணுங்க, நீங்க தானு வந்து அமைச்சரே வந்து மேடையில தா பேசும்போது அவன் வலைதளத்துல தே பேச மாட்டானா? கரெக்ட். தமிழ்ல தாவும் இருக்கு தேவும் இருக்கு. நம்ம என்ன பண்றது? மதனகோபால் லால்குடி ஜாஃபர் சாதிக்குடன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், சித்தார்த், CV பிரகாஷ்க்கு தொடர்பு என்று NCB சொல்கிறது. ஒரு செய்தி பார்த்தேன்னா அதோடைய நம்பகத்தன்மை எனக்கு தெரியல, அது உண்மையான்னு. ஏதோ NCB சொல்லியிருக்கிறதா பிரகாஷ்ராஜ் செய்தியில் பார்த்தேன். இந்த வலைதளத்தில் வந்தது தான். அதனால தான் நம்பகத்தன்மை தெரியலன்னு. எல்லாரும் கோத்து ஏன்னா கோத்து விடுவாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியாம கூட உங்களையும் கோத்து விட்டுருவாங்க பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம வந்து அது வந்து நமக்கு தெரியாது. பிரகாஷ்ராஜ், சித்தார்த், GV பிரகாஷ் இவங்களோட வந்து ஜாஃபர் சாதிக்கு தொடர்பு அப்படின்னு சொன்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள்லாம் திரைத்துறையில் இருக்கும் ஆளுமைகள், ஒரு பிரபலமானவர்கள். அது சம்பந்தமான நட்பு. ஜாஃபர் சாதிக்கு கூட வந்து ஒரு டீ உட்கார்ந்து சாப்பிட்டாலே வந்து போதை மாத்திரை தான் அப்படின்னு நம்ம சொல்றது நியாயம் இல்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு இடத்துல தான் இடிக்குது. இவங்க எல்லாருமே இந்த திராவிட சித்தாந்தம் பகுத்தறிவுன்னு பேசுறவங்க, சரிங்களா? திராவிட சித்தாந்தம், பகுத்தறிவு, பெரியாரியம் எப்படின்னு பேசுறவங்க. அப்போ ஒரு கால் இந்த செய்தியில உண்மை இருக்குமா? இல்ல ஒரு கால் இவங்கெல்லாம் இந்த திராவிடம் பேசுறாங்க, பெரியாரியம் பேசுறாங்கன்றதுனால வேணும்ட்டு எவனாவது எழுதிட்டானா? நம்ம நியாயமா நினைக்கிறோம். வேணும்னு கூட எழுதியிருப்பாங்க. ஆமா. இப்போ NCBலயே வந்து அதிகாரபூர்வமான தகவல் வந்து என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து அந்த பேரிச்சம்பழ கதை, அதுக்கப்புறம் வந்து அண்ணா நகரில் ஒரு அரசியல்வாதியோட, முக்கிய அரசியல்வாதியோட அவருக்கு தொடர்பு இருந்தது வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இது NCB. அண்ணா நகர்ல வந்து ஒரு அரசியல்வாதி இருக்கலாம், அவருக்கு ஒரு மகன் இருக்கலாம். அது நம்ம அந்த மகன் ஏற்கனவே ஒரு நெட்வொர்க்ல செல்வாக்கா இருக்கலாம். ஆமா, அவங்க ஏதாவது வட்டம் சதுரம்னு ஏதாவது ஒரு கம்பெனிகள் வச்சிருக்கலாம். நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு நீங்க வந்து அப்புறம் வந்து யாருன்னு கேட்பீங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து தமிழ்ல 12 மாசம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். சித்திரை, வைகாசி வரிசையா சொல்லுவீங்க. புரட்டாசி வந்தோடனே நிறுத்திடுவேன் உங்களை. என்ன காரணம் அது நிறுத்திடுவோம் தெரியாது. ஏன்னா நம்ம பாட்டில் அடுத்தது எதையாவது சொல்லிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு வந்து நம்மளை காலையில் வந்து கதவை தட்டுவான். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, புரட்டாசி, ஐப்பசி, அப்புறம் நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னு வைங்க, எதையாவது சொல்ல போய் நம்ம வம்புல மாட்டிப்போம். நமக்கு யாருன்னு தெரியாது. நமக்கு அந்த அரசியல்வாதி யாரு, அவங்க அப்பா யாரு, மகன் யாரு, இதெல்லாம் தெரியாது. ஆனா முக்கியமான ஒரு அரசியல் அவருக்கு தொடர்பு அப்படின்னு சொல்லி அது NCBல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பிரகாஷ்ராஜ், சித்தார்த் இந்த விவகாரம் உண்மையிலேயே NCBல சொன்னாங்களா இல்லையா நமக்கு தெரியல. குமார் ராஜா, ராஜாபாளையம். ராகுல் காந்தி குடியுரிமை சட்ட திருத்தத்தை பற்றி பேசுவதே இல்லை என்கிறாரே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. கேட்கறது யாருன்னா இந்த கூட்டணியில இருக்காரு கம்யூனிஸ்ட் பினராயி கேரள முதல்வர். நாங்க வந்து கேரளாவுக்குள்ளார வந்து சட்டை கிழிச்சுக்குவோம், அந்த பார்டர்ல வந்துட்டோன்னு கட்டி பிடிச்சிக்குவோம். அது கட்டி இல்ல. பினராயி விஜயன் வந்து ரொம்ப மூத்த அரசியல்வாதி. அவருக்கு என்ன புரியாம இருக்கா? ஏன் வந்து இப்படி பேசுறாரு? தேர்தல் சமயத்துல போய் இப்படி பேசுறாரு. இங்கே கூட தமிழ்நாட்டில் அதிகமாக வெயில் இருக்கும், கேரளாவில் கொஞ்சம் அப்படி மலைகளை கொஞ்சம் இருக்கிறதுனால, மலை சார்ந்த இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் அவ்வளவு வெயில் தெரியாது. நம்ம வெயிலில் சில சமயம் நமக்கு வந்து மூளை சூடாகி பேசுவோம் இல்லையா, அதனால் சொல்கிறேன். அப்படி இல்லை, இவருக்கு என்ன புரியாமல் இருக்காரு? ராகுல் காந்தி எப்படிங்க CAAவை பற்றி பேசுவார்? அவங்க வீட்லேயே இத்தாலியிலேருந்து வந்தவங்க தான். இவங்க இத்தாலியிலேருந்து வந்தபோது இந்த நாட்டில் ஒத்துக்கிட்டு இப்போ குடியுரிமை சட்டத்தை பற்றி வந்து நீங்கள் வந்து அவங்கள வர வைக்கணும், இவங்கள வர வைக்கணும், இஸ்லாமியர்களை ஏன் வர வைக்கவில்லை அப்படின்னா வந்து ஏய் கம்முனரு, உங்கள் அம்மா எப்படி வந்தாங்க? இந்த CAA சட்டம் இல்லாத போதே வந்தாங்களா? இந்த CAA சட்டம் வந்ததுக்கு அப்புறமும் வந்து நீங்கள் உள்ளே வரலாமா? இத்தாலியிலேருந்தோ ஐரோப்பாவிலிருந்தோ மற்ற மதத்தினர், கிறிஸ்தவர்கள் வரலான்னு இருக்குது, மற்ற இந்துக்கள் வரலான்னு இருக்குது, ஜெயினர்கள் வரலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படிங்க வந்து CAAவை பற்றி பேசுவார்? நீங்கள் இஸ்லாமியர்கள் உள்ளே வரணும்னு பேசணுன்னா
அவரை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இதெல்லாம் இந்த சட்டம்லாம் இல்லாமையே இத்தாலியிலேருந்தே எல்லாம் உள்ளே விட்டுட்டாங்க வந்துட்டாங்க. அவர் அதனால தான் இன்றைக்கி அரசியலில் இருக்கார். அதை புரிஞ்சுக்காமல் பினராயி விஜயன் வந்து அவர் பாரத் ஜோடோவில் ஏன் பேசலை, பாரத் ஜோடோவில் ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இவ்வளோதான் விஷயம். அடுத்தது கல்யாணி மகாதேவன் ஸ்ரீரங்கம். சரிங்க. இதில் எனக்கு இல்லை இப்போ எனக்கே ஏதோ கொஞ்சம் மண்டை குழம்பு மாதிரி என்ன பார்க்குறீங்களா? இல்லை எனக்கு நான் தெளிவாக தானே இருக்கிறேன். ஆமாம், அப்படி தான் எனக்கு தெரியுது. அப்படி தான் எனக்கு தெரியுது. சரிங்க. மத்தியில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது வட சென்னை சொர்க்கமாக மாறும் அப்படின்னு RS பாரதி சொல்கிறாரு. இது இன்னொரு கேள்வி சேர்த்துறேன். மத்தியில் கூட்டணி ஆட்சி வரும்போது இவங்க சொல்கிற அந்த கூட்டணி ஆரம்பிச்சு வட சென்னை சொர்க்கமாக தெரியும் அப்படின்னு RS பாரதி. இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, இந்தியாவினுடைய புதிய பிரதமரை ஸ்டாலின் தான் அடையாளம் காட்டுகிறார் அப்படின்னு KKSSR ராமச்சந்திரன். இது ரெண்டும் தனித்தனி கேள்வி. ஆமாங்க, நான் தனித்தனியாக தான் பதில் சொல்லுவேன். நான் சேர்த்து பதில் சொல்ல மாட்டேன். சரி சொல்லுங்க. நம்ம குழப்பக்கூடாது. சரி, நீங்கள் வேற வந்து அப்புறம் ஒரே தெளிவாக இல்லைன்னுலாம் சொல்கிறீங்க. அதனால தெளிவாக சரி சொல்லுங்க. தனித்தனி எல்லாருக்கும் தெளிவு வரா மாதிரி நான் தெளிவாக சொல்லிடுவேன். ரொம்ப நல்லதுங்க, சொல்லுங்க. வழக்கம் போல் தெளிவாக சொல்லிடுவேன். சரிங்களா? அதாவது முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? மத்தியில் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சொர்க்கம் எது? வட சென்னை. முன்னால் இப்போ தான் மத்தியில் நீங்கள் ஆட்சிக்கு வரீங்களா? மன்மோகன் சிங் பீரியடில் இல்லைங்களா? அதுக்கு முன்னால் நீங்கள் மத்தியில் வந்து ஆட்சியில் UPA 2, 2 இருந்தீங்கல்ல? அப்போ வட சென்னையில் சொர்க்கமாவா இருக்கு? இருக்கிறதுலையே போதைப் பொருள் அதிக நடமாட்டம் சென்னையில் வந்து வட சென்னையில் தான். நான் வட சென்னையை குறை சொல்லலை. வட சென்னையை வந்து மக்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மோசமாக்கி வைத்திருக்கிறீர்கள், அவர்களை வந்து எங்கேயோ கொத்தடிமைகளாக வைத்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக MP வந்துட்டு இருக்காரு. வட சென்னையில் வந்து இவர் இருக்கிறது அந்த பக்கம் இருக்காரு, ஆலந்தூர் பக்கம் இருக்காரு. போற போக்கில் ஒன்று சொன்னீங்க, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 முறை மத்தியில் இருந்தீங்க அப்படின்னு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு உகாண்டா கூட தான் உங்கள் கூட்டணியில் இருந்துட்டு இருந்தாங்க. நம்ம டெல்லி அரசியல் கூட இருந்தாங்களா? அப்போ உகாண்டாலேயும் இருப்பாங்க. இவங்க வந்து எங்கே வேணாலும் இருப்பாங்க. எனக்கு தெரியல, அதனால நான் கேட்குறேன். அது நீங்கள் சொல்கிறத வந்து அடுத்த தடவை தேர்தல் அறிக்கையில் வந்து அந்த உகாண்டா மேட்டரை சேர்த்துற சொல்லுவோம் நம்ம. அது பரவாயில்ல. இவங்க இப்போ தான் முன்னால் 10 வருஷம், அதாவது 2014 வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே 10 வருஷம் ஆண்டிருக்கீங்க, மத்தியில் இருந்திருக்கீங்க. அப்போல்லாம் இந்த வட சென்னையை வந்து நீங்கள் சொர்க்கமாக்கலை. இத்தனை வருஷம் திமுக வந்து நீங்கள் ஏறத்தாழ 1967லேருந்து எத்தனை முறை வந்து நீங்கள் திமுக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சு இருந்திருக்கீங்க, இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. வட சென்னையை உங்களால் வந்து சொர்க்கமாக்க முடியல. இவங்க சொர்க்கம்னா என்ன? எனக்கு இப்போ மறுபடியும் ஜாஃபர் சாதிக்கு கிட்ட தான் நான் போக வேண்டியிருக்கு. சொர்க்கம்னா இவங்க அர்த்தம் என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் சொர்க்கத்தை காட்டினவர் அவர் தான். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, மற்ற மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து இதான் சொர்க்கம்னு காமிச்சாரு. இப்போ வட சென்னையை நாங்கள் சொர்க்கமாக்குவோம் அப்படின்னு RS பாரதி சொல்கிறாரு. இது என்னன்னு நமக்கு புரியல. RS பாரதி அண்ணன் அவர்கள் வந்து அவர் தான் வந்து வெளிச்சம் அதுக்கு கொடுக்கணும். சரி, வட சென்னை வந்து சொர்க்கமாகுமா எப்படி ஆகுங்கிறது தெரியல, நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து இந்தியாவின் புதிய பிரதமரை ஸ்டாலின் தான் அடையாளம் காட்டுவார் அப்படின்னு KKSSR அமைச்சர் சொல்றாரு. பார்த்திப ராஜா சின்ன சேலத்துலேருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஐயா, அடுத்த பிரதமர், இந்தியாவினுடைய அடுத்த பிரதமரை ஐயா ஸ்டாலின் தான் அடையாளம் காட்டுவாராம். என்னால் தான் அடையாளம் தெரியாமல் வந்து நிற்பாங்க, அதனால அடையாளம் காட்டுவாங்க. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். இந்த KKSSR தானே? ஆமாங்க, அது அதிமுகலேருந்து வந்தார். அந்த KKSSR தானே அவர்? அங்கெல்லாம் அதிமுகலேருந்து வந்தால் தான் மரியாதை. அதாங்க, அந்த KKSSR தானே. என்னங்க அராஜகம்! ஒரு தானை தலைவர், அவரை தளபதினு சொல்கிறோம். அவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இண்டி கூட்டணியே திமுக நாங்கள் தான் வந்து இதை வந்து கட்டமைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறார் இவர்? அடுத்த பிரதமர் யாருன்றத எங்கள் தலைவர் ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் தான் அடையாளம் காட்டுவார்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறாரு, அந்த பிரதமர் ஸ்டாலின் இல்லைன்னு உறுதிப்படுத்துறாரு. சொல்றாரா இல்லையா? அது ஒன்று சொல்லிட்டாரு. கரெக்டு. புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? நானே எப்படி அடுத்த ஒரு ஏகலைவன் அடையாளம் காட்ட முடியும்? இப்போ நான் வந்து ஏகலைவன் முதல்வர்னு அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னா அப்போ என்ன அர்த்தம்? நான் முதல்வர் இல்லைன்னு அர்த்தம். ஆமாங்க, இல்லையா? நான் வந்து முதல்வர் ஆக முடியாதுன்னு அர்த்தம். இல்லை, நான் வந்து முதல்வர் ஆவதற்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற அர்த்தம் வருது. ஏன் இந்த KKSSR இப்படி பேசுறாரு எனக்கு புரியல.
நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்கள் இந்திய கூட்டணி வந்து மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் பிரதமர்னு சொல்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த தைரியம் மட்டும் இல்லாமல் விசுவாசம் இருக்கணுங்க. நம்ம ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்திருக்கலாம், நம்ம அங்கே சில கோடிகள் சம்பாதிச்சிருக்கலாம், இங்கே சில கோடிகள் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் வந்து அரசியல், நம்ம அதுக்குள்ளே போகல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதெல்லாம் தாண்டி ஒரு தலைவர்கிட்ட ஒரு விசுவாசம் வேணாமா? நீங்கள் வந்து இவ்வளோ பேர், அப்போ வந்து நீங்கள் வந்து கெஜ்ரிவாலை காட்டுவீங்க, மம்தாவை காட்டுவார், அவர் அடையாளம் காட்டுவார்னா, ஏங்க அவர் என்ன இப்போ மவுண்ட் ரோட்டில் ஏற்கனவே வந்து பாவம் அறிஞர் அண்ணாவை வந்து நிற்க விட்டு அங்கே அடையாளம் காட்டுற மாதிரி விரல அப்படி நிற்கிற மாதிரி ஒரு பண்ணுற மாதிரி ஒரு சிலையை வச்சுட்டீங்க. இப்போ வந்து இதையே நீங்கள் வந்து தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அறிஞர் அண்ணா சிந்திக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக சிலை வச்சுருக்கலாம், இப்படி கையை காமிக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சாங்க. எனக்கு அறிஞர் அண்ணா சிலை வச்சதை பற்றி இல்லை, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பட் இப்படி கையை நீட்டுற மாதிரி. அப்போ இப்போவும் என்ன, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் திமுக என்ன, யாரையாவது அடையாளம் காட்டுது. ஆள்காட்டி வரல, இந்த ஆள்காட்டி வரல காமிக்கிறதுன்னா உங்களுக்கு தெரியும். ஆள்காட்டி வரல காமிக்கிறது அடையாளம், அது அவர் தான். அப்போ இவர் இல்லையா? KKSSR-உடைய பேச்சு வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஸ்டாலின் தான் வந்து இந்திய கூட்டணி வந்து பிரதமர் வேட்பாளர், அதுக்கான எல்லா தகுதிகளும் அவருக்கு இருக்குன்னு சொல்ல வேண்டிய KKSSR அவர் அடையாளம் காமிப்பார்னு என்ன இவர் சொல்ல வர்றது என்ன? அவருக்கு அந்த தகுதி இல்லை, அவரால் ஆக முடியாது, அது அவருக்கும் தெரியும், அவர் யாரையாவது அடையாளம் காமிப்பார். இது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு நமக்கு. சரி, கடைசி கேள்விங்க. ஆதவன் கதிராமங்கலம், பொன்முடி மீண்டும் அமைச்சர் ஆகியிருக்கிறாரு ஐயா அப்படின்னு கேட்குறாரு. பொன்முடி இது பல சமயங்களில் வந்து நமக்கு இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது, விசித்திரமான நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்து இருக்கிறதுன்னு கலைஞர் பராசக்தியில் எழுதினார். ஆனால் போக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களே விசித்திரமாகி போச்சு. நீதிமன்றங்கள் நடந்து கொள்ளும் விதமே விசித்திரமாகி போச்சு. இதே நான் வந்து ஜெயலலிதா ஆதரவாளர் அல்ல, எந்த கட்சிக்கும் நான் ஆதரவு இல்லை. அப்போது ஜெயலலிதா வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறோம், அவங்க மேலே குற்றச்சாட்டு இருந்தது. கர்நாடகாவில் வந்து அவங்க வந்து குற்றவாளின்னு முடிவு பண்ணாங்க முதல்ல ஒரு தடவை. உடனே என்ன பண்ணாங்க, அந்த முடிவு அங்கே வந்து எதிரில் சொன்ன உடனே வெளியில் இருந்த கார்லேருந்து அவங்க வந்து அந்த அரசு கொடியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம், பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. அப்போவே அவங்கள கைது பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஜாமீனில் வந்தாங்க. ஏதோ ஒரு மாதமோ ஏதோ ஒரு டயத்தில் வந்து அதுக்கப்புறம் ஜாமீனில் வந்தாங்க. ஆனால் பொன்முடி அதே சொத்து குவிப்பு வழக்கு, யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு சொத்து குவிப்பு வழக்கு, அதில் குற்றவாளி, கைது, கொடி அகற்றம், அங்கேயே கைது. அவங்களுக்கு மேல்முறையீட்டுக்கு வந்து டைம் கொடுக்கல. நான் ஏன் ஜெயலலிதாவுக்கு டைம் கொடுக்கலன்னு அவங்களுக்கு பரிஞ்சு நான் கேட்கல. இந்த வித்தியாசம் என்னால் நீதியை புரிஞ்சுக்க முடியல. சரி, அதுதான் சட்டம், அதுதான் நீதி, அதுதான் நாட்டில் நியாயம், நீதிமன்றங்கள்லாம் இதைத்தான் வந்து சொல்லுது அப்படின்னா, இப்போ பொன்முடியை அன்றைக்கே கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? அவர் அந்த கொடியை அகற்றி அவரை அன்றைக்கே கைது பண்ணி அப்புறம் அவர் பெயிலில் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா இல்லையா? அவருக்கு 1 மாதம் அப்பீலுக்கு போகிறதுக்கு இது கொடுக்குறாங்க, மேல்முறையீட்டுக்கு அவருக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே அவர் போய் ஏதோ ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஏதோ போய் ஒரு ஆர்டர் வாங்கி மறுபடியும் அமைச்சராகிடுறாரு. இதில் என்ன தமாஷ்னா, உச்ச நீதிமன்றத்தில் அவர் பெயில் கேட்கும்போது என்ன கேட்குறாரு? பிணை அவருக்கும் அவருடைய மனைவிக்கும். நாங்கள் இவ்வளோ அவருக்கு ஏறத்தாழ 74 வயதோ 75 வயதோ 70 வயதுக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் பொன்முடி அவர்களுக்கு. நாங்கள் வயதானவர்கள். ஆமாம், அதான் கேட்டிருந்தாங்க, வயதானவர்கள், அதனால உடம்பு முடியல, உடல்நிலை சரியில்லாதவர்கள், எங்களை வந்து அதனால் கைது பண்ணாமல் பிணையில் அதை பெயிலில் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. இன்னும் வயசாகி போச்சு இல்லை, முடியல இல்லை, அமைச்சராக மட்டும் எப்படி செயல்படுவீங்க? அமைச்சராக செயல்படுறதுக்கு வயசு இருக்குது, உடல்நிலை முடியுது. ஆனால் கைதுன்னா மட்டும் உடல்நிலை முடியல, வயசாகி போச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே ஒரு நீதி, இங்கே ஒரு நீதி. இது நீதிமன்றங்கள் விசித்திரமாக இருக்கின்றன, நமக்கு வந்து இது புரியாமல் இருக்குது. இவ்வளோதான் நம்ம சொல்கிறது. இது நம்ம நீதிமன்றங்களை வந்து நாம் வந்து நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடாது, தீர்ப்புகளை விமர்சிக்கலாமே தவிர நம்ம உள்நோக்கமாக நம்ம வந்து எதுவும் சொல்லலை. பொன்முடிக்கு வந்து ஏதோ யாரோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. இருந்தால் கூட நமக்கு புரியல.
இது இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு வந்து சொல்லித்தராங்க பள்ளிக்கூடத்துல. பள்ளிக்கூடத்துல 2+2 4ன்னு ஒரு டீச்சர் சொல்லித்தராங்க. இன்னொரு டீச்சர் வந்து 2+2 5ன்னு சொல்லி கொடுத்தா குழப்பம் வருமா வராதா? வருந்தான். இந்த குழப்பம் தான், வேற ஒன்றும் நீதிமன்றத்தை நம்ம விமர்சனம் பண்ணல. கடைசி கேள்விங்க ஐயா, மறந்துட்டு. ரமணி பாலன் மைசூரு, ஜனார்தன ரெட்டி மீண்டும் பிஜேபியில் இணைந்திருக்கிறாரு. இங்கிருந்து போனவர் திரும்ப வந்து சேர்ந்திருக்கிறார். ஜனார்தன ரெட்டி. இந்த ஜனார்தன ரெட்டி யாரு அப்படின்னு உங்களுக்கு புரியணும்னா, 10 துரைமுருகன் அண்ணன் துரைமுருகன் வந்து 60,000 கோடி இந்த மணல் கடத்தலில் வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லி நான் சொல்லலை, குடியாத்தம் குமரன் சொல்லி அது அவங்க கூட இருந்தவரே சொல்லி அதெல்லாம் வந்து நடந்துருக்கு. அதில் வந்து இப்போ பிரச்சனைகள்லாம் இடி விசாரணைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 10 துரைமுருகனுக்கு சமமானவர் இந்த ஜனார்தன் ரெட்டி. பெல்லாரி, கர்நாடகாவில் பெல்லாரி பகுதியில் இரும்பு தாது மைனிங் பேரான்னு சொல்லுவாங்க. அதாவது மிகப்பெரிய அந்த சுரங்கங்கள் நடத்துகிற முதலாளி. அவங்க 4 பேர் அண்ணன் தம்பி. இதில் என்னென்னா 2022 வரைக்கும் பல வருஷங்களாக அவர் இந்த ஜனார்தன் ரெட்டி இருந்தது பாஜகவில் மந்திரியாக இருந்தார். பாஜக கர்நாடகாவில் ஆட்சியில் பண்ணும்போது அப்போ அவருடைய வீட்டில் வந்து அப்பவும் சரி அவர் உட்கார்ற நாற்காலி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தங்கத்தில் நாற்காலி, 2 கோடி ரூபா. அப்புறம் வர்ற அந்த கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் விருந்தாளிகளுக்கெல்லாம் இந்த டீ காஃபி கொடுக்குறாங்க பாருங்க, எல்லாமே தங்கத்தில் கோப்பை. ஒரு நாளைக்கு அவருக்கு வந்து 5 கோடி ரூபா வருமானமா என்னென்ன ஒரு நாளைக்கு. இதுக்கப்புறம் அவர் தேர்தலில் நிற்கும் போது அந்த கணக்கு கொடுப்பாங்கல்ல, நார்மலாக 100 ரூபா சொத்து இருக்குன்னா 100 ரூபா கொடுத்துருவாங்க அரசியல்வாதிகள், 10 ரூபா கொடுப்பாங்க, இல்லை 5 ரூபா கொடுப்பாங்க. ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், கட்சியை விட்டுருங்க எந்த கட்சின்னு. இவர் வந்து பாஜக தான். அதாவது 2010 ஏதோ ஒரு பீரியட்லேருந்து 2022 வரைக்கும் பாஜக தான். இவர் வந்து 250 கோடி தனக்கு சொத்து இருக்கிறதா தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தேர்தலில் கணக்கு கொடுக்குறாரு நிற்கும் போது. இவருக்கு 250 கோடி வந்து இருக்குன்னு சொன்னால் அப்போ எவ்வளவு இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து 85 கிலோ தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கணக்கிலேயே கொடுக்குறாரு. இப்போ எவ்வளவு இருக்கும்னு நினச்சிங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து இந்த பிரச்சனை பெருசாகி, இந்த மைனிங் ஊழல் பெருசாகி இவரை வந்து கைது பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜுக்கு வந்து பணம் கொடுத்து அந்த மேட்ரு வெளியில் வந்துருச்சு. அந்த ஜட்ஜுக்கு வேலை போயிடுச்சு. பெயில் கொடுத்தவனுக்கு அவன் காசை வாங்கிட்டு பெயில் கொடுத்துட்டாரு யாரோ ஒரு நீதிபதி பாவம், அவருக்கு பணி நீக்கம். இதெல்லாம் பண்ணோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புதுசாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டார். சரியா, பாஜகவுக்கு போட்டியா ஏதோ ஒரு கட்சி, கேஆர்பிபின்னு என்னமோ ஏதோ கல்யாண் என்னமோ ஒரு பேரில் ஒரு கட்சி. இப்போ முந்தா நேற்று என்ன பண்ணாரு, மறுபடியும் அந்த கட்சியை வந்து இணைச்சிட்டாரு. எப்படி இணைச்சாருன்னா, நம்ம சரத்குமார் வந்து அண்ணன் சரத்குமார் வந்து சமகாவை வந்து கொண்டு பெரிய அவருடைய பிரம்மாண்டமான அந்த சமத்துவ கட்சி படைகளை வந்து பாஜகவோட இணைச்சிட்டார் பாருங்க. ராஜேந்திர சோழனுடைய படையில வந்து அங்க குறுநில மன்னர்கள் வந்து தங்களுடைய படையில இணைக்கிற மாதிரி இணைச்சிட்டார் இல்லையா, அந்த மாதிரி முந்தா நேத்து வந்து அவர் வந்து ஜனார்தன் ரெட்டி தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு அதை வந்து பாஜகல இணைச்சிட்டாரு. இப்ப ஊழல் முறைகேடு அது எதுவுமே இல்ல. இப்ப எல்லாம் அவர் புனிதராயிட்டார். பாஜக சேர்ந்துட்டார்ல, அவர் புனிதர் ஆயிட்டாரு. அவருக்கு ஞான ஸ்நானம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவர் புனிதர். இப்ப எனக்கு என்ன வந்து தோணுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பாஜக வந்து இதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அசோக் சவான் அவர் பேர் காங்கிரஸ்ல ஊழல்னு சொன்னாங்க. இப்போ அவர் பாஜக வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அஜித் பவார், சரத்பவாருடைய மருமகன், அவர் வந்து பெரிய ஊழல்வாதி. அவர் 1500 கோடியோ என்னமோ வேளாண்மை அமைச்சராக இருக்கும்போது பண்ணாங்க. அவர் இப்போ வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு. அப்போ இங்கே பாஜகவுக்கு வந்தா இங்கே எல்லாரையும் குளிப்பாட்டி புனிதராக்கிறாங்க ஞான ஸ்நானம் பண்ணி. அப்போ பாஜக மெல்ல மெல்ல திமுக ஆகி வருகிறது. பாஜக மெல்ல மெல்ல திமுக ஆகி வருகிறது. இங்க எல்லாம் வந்தோடனே தண்ணி தெளிச்சு புனிதராக்கிடுவாங்க. திமுகனா என்னன்னு கேட்கணும் நீங்க இந்த இடத்துல. அது எப்படிங்க திமுக ஆகும் நீங்க கேட்கணும். அது வந்து இந்துத்துவா, இது வந்து இது வேற, அது ஆரியம், இது திராவிடம், அது எப்படி ஒன்னாகும்னு. திமுகனா என்னன்னா, நான் சொல்ற அர்த்தம் வந்து திருந்தியவர்கள் முன்னேற்ற கழகம்.
எல்லாம் தண்டனை வாங்கி ஏன்னா அசோக் சவான் பாருங்க அங்க இருக்கும்போது ஊழல் பண்ணாரு காங்கிரஸ்ல, இப்ப திருந்திட்டாரு, சேர்த்துக்கிட்டோம். அஜித் பவார் தப்பு பண்ணாரு 1500 கோடி, திருந்திட்டாரு, சேர்த்துக்கிட்டோம். ஜனார்தன் ரெட்டி திருந்திட்டாரா, திருந்திட்ட மாதிரி நினைச்சுக்கணுமா நம்ம அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். சரி சரி, நம்ம கணக்கு அப்படிதான், திருந்தியவர்கள் முன்னேற்ற கழகம். ஸோ அதனால பாஜக மெல்ல மெல்ல திமுக ஆகி வருகிறது. இப்போ நான் கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், சரி அங்க அந்த பாஜக திருந்தியவர்கள் முன்னேற்ற கழகம்னா இப்ப இங்க இருக்கிறவங்க திருந்தாதவர்கள் முன்னேற்ற கழகமா தமிழ்நாடு இப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? நான் எதுக்கு வாயை மூடிட்டு இருந்தேன்னா குதர்க்கமா என்ன ஈர்த்து விட்டு போயிடுங்க, அதான் சிக்கல். இந்த கேள்வி உங்க முகத்துல தெரிஞ்சது, நீங்க கேட்கலன்னா என்ன? அது வந்து திருந்தியவர்கள் முன்னேற்ற கழகம்னா இது திருந்தாதவர்கள் முன்னேற்ற கழகமா அப்படின்ற கேள்வி நீங்க என்ன கேட்க கூடாது. நான் சொல்ல மாட்டேன். அந்த தீனாவுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமான்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. கடைசியா முடிச்சிங்க பாருங்க, அது அந்த தீனாவுக்கு வேற எதனா ஒரு அர்த்தம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாதுன்னு ஒரு மனுஷன் வெள்ளந்தியா சொல்லக்கூடாதா? அந்த தீனாவுக்கு வந்து அர்த்தம் வந்து அங்க திருந்தியவர்கள் முன்னேற்ற கழகம், இங்க திருந்தாதவர்கள்னு சொல்லலாம், இல்ல வேற உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுங்க. நான் சொல்றது என்னன்னா அது இவங்களை வச்சு நான் வந்து ஆரியம் திராவிடம்லாம் ஒப்பிடல. நான் சொல்றது அதுவும் திமுக ஆகிவிட்டது, ஒரு நம்ம திருந்தியவர்கள் முன்னேற்ற கழகம் ஆகிவிட்டது அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்றோம். ஆக பாஜக திமுக ஆகி கொண்டு வருகிறது, இவ்வளவுதான் நம்ம சொல்ல வரோம். நல்லபடியா திருந்தியவர்கள் முன்னேற்ற கழகமா மாறுறது நாட்டுக்கு ரொம்ப நல்லது. பார்க்கலாம். இல்ல திருந்திட்டாங்களா இல்லையான்னு தெரியல. திருந்தியவர்களா இருந்தால் பரவாயில்லை, திருந்தியவர்கள் என்று சொல்லி சேர்த்திருக்கிறார்களா அப்படின்னா மறுபடியும் அவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்து அவர் இப்போதான் வந்து தங்க நாற்காலி வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் தங்க கதவு தங்க ஜன்னல்லாம் வாங்குவாரா, மறுபடியும் அவர் வந்து எம்பி ஆகி தெரியல. பார்ப்போம். நம்ம நிறைய கேள்விகளுக்கு பதில சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயமும் வெளியில் வந்திருக்குது. மீண்டும் ஒரு அடுத்த தேர்தல் சூடோட நம்ம நிகழ்ச்சி எப்படி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.